தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருவாசகத்தில் திருத்தெல்லேனம் பதிகத்தில் இருந்து ஒரு பாடல். பார்பாடும் பாதாளர் பாடும் விண்ணோர் தம் பாடும் ஆர்பாடும் சேரா வகையருளி ஆண்டு கொண்டு. ஆர்பாடும் சேரா வகையருளி ஆண்டு கொண்ட யார்? நேர்பாடல் பாடி நினைப்பரிய தனிப்பெரியோன். தனிப்பெரியோன் சிவபெருமான். சீர்பாடல் பாடி தெல்லேனம் கொட்டாமோ. இது பாடல். தெல்லேனம் என்பது ஒரு வகை விளையாட்டு, பெண்கள் விளையாடுகின்ற விளையாட்டு. சிவபெருமானின் பெருமைகளை பாடி பெண்கள் விளையாடுகின்ற விளையாட்டு, அவர்கள் கைதட்டி விளையாடுகின்ற விளையாட்டு. தெல்லேனம் கொட்டாமோ. ஆர்பாடும் சேரா வகை. மாணிக்கவாசகரை சிவபெருமான் ஆட்கொண்டார். அவர் இந்த பாடல் வடிவமைக்கிறார் பாருங்கள். பார்பாடும், இந்த மண்ணுலகத்திலே வாழ்பவர்களோடு சேர்க்கவில்லை மாணிக்கவாசகரை. பாதாள உலகம் வாழ்பவர்களோடு சேர்க்கவில்லை. விண்ணுலகம் வாழ்பவர்களோடும் சேர்க்கவில்லை. தேவர்களோடும் சேர்க்கவில்லை. இந்த மண்ணிலே வாழ்கின்ற சான்றோர்களோடும் சேர்க்கவில்லை. பாதாள உலகத்திலும் சேர்க்கவில்லை. விண்ணிலே இருக்கின்ற தேவர்களோடும் சேர்க்கவில்லை. ஆர்பாடும் சேரா வகை அருளி. எந்த வகையான அருள்? ஆண்டு கொண்டான். ஆருடனும் சேராமே தன்னுடன் சேர்த்து கொண்டார். மாணிக்கவாசகரை சிவபெருமான் தன்னுடன் சேர்த்து கொண்டார். எவ்வளவு பெரிய அருள் மாணிக்கவாசகர் பெற்றிருக்கிறார். நேர்பாடல் பாடி நினைப்பரிய தனிப்பெரியோன். சிவபெருமான் நினைப்பரிய தனிப்பெரியோன். அன்பினால் உள்ளம் உருக, ஊன் உருக, என்பு உருக, நினைப்பு முழுதும் சிவமே என்று சிவபெருமானை வணங்க வேண்டும். சீர்பாடல் பாடி அவருடைய பெருமைகளை பாடி, பன்னிரு திருமுறைகளை பாடி, தேவார திருவாசக பதிகங்களை பாடி தெல்லேனம் கொட்டாமோ. இன்றைக்கு சிவராத்திரி. சிவனின் அருளாற்றலை, சிவபெருமானின் பெருமைகளை, பன்னிரு திருமுறை திருவாசக பதிகங்களை நாம் பாடுவோம். சிவபெருமானை உளமாற வணங்குவோம். இறையருளை முழுமையாக பெறுவோம். இந்த பாடல் பாருங்கள், எவ்வளவு சிறப்புமிக்க பாடல். தன்னுடன் சேர்த்து கொண்டார் சிவபெருமான். இங்கே அங்கே யாருடைய விண்ணவரோடும் சேர்க்கவில்லை, மண்ணில் வாழ்பவர்களும் சேர்க்கவில்லை. சிவபெருமான் தன்னோடு சேர்த்து கொண்டார். திருவடி தீட்சை அருளி தன்னோடு சேர்த்து கொண்டார். திருவாசகத்துக்கு பொருள் என்ன என்று ஆலயத்திலே அனைவரும் நின்று கேட்கின்ற பொழுது, சிற்றம்பலத்திலே அனைவரும் நின்று கேட்கின்ற பொழுது, அவன்தான் சிவபெருமான் தான் இதன் பொருள் என்று சொல்லி சிவபெருமானோடு இரண்டர கலந்தார் என்று சொல்வார்கள். ஆக சிவபெருமான் தன்னோடு மாணிக்கவாசகரை சேர்த்து கொண்டார். இவ்வளவு பெரிய அருளாற்றல் சிவபெருமான் மாணிக்கவாசகருக்கு அருளி இருக்கிறார். இந்த பாடலை சிவராத்திரியிலே நாம் மனதிலே வைப்போம். இப்படிப்பட்ட அருளாற்றல் அடியார்களுக்கு சிவபெருமான் தருவார். இப்படி உதாரணமாக பாருங்களேன். ஒரு பாடசாலையிலே மாணவன் படித்து கொண்டிருக்கிறான். மிகச்சிறந்த மாணவன். அந்த மாணவனை தலைமை ஆசிரியரே நேராக அழைத்து தன் மடியிலே அமர்த்தி கொள்ளுகிறார். எவ்வளவு பெரிய பெருமை அந்த மாணவனுக்கு. அந்த பள்ளிக்கூடத்திலே கணித ஆசிரியர் இருக்கிறார், அறிவியல் ஆசிரியர் இருக்கிறார், மற்ற பாடங்களை சொல்லித் தருகின்ற ஆசிரியர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் மடியில் எல்லாம் அமராமல் மிகச்சிறந்த மாணவன் என்று
தலைமை ஆசிரியரே தன் மடியிலே அமர்த்தி கொண்டது எவ்வளோ பெரிய பெருமை அந்த மாணவருக்கு. அப்படிப்பட்ட பெருமைதான் மாணிக்கவாசகருக்கு. அதான் முதல் 2 வரியிலே சொல்லுகிறார். பார்பாடும் பாதாளத்தர் பாடும் விண்ணோர் தம்பாடும் ஆர்பாடும் சேரா வகை அருளி. யாருடும் சேராமல் இருக்கின்ற வகையிலே எனக்கு அருளி ஆண்டு கொண்டான். சிவபெருமான் ஆண்டு கொண்டான். எப்பேற்பட்ட அருளாற்றல்! அதான் சொல்லுவார்கள், மூவிழியானை காண்பதற்கு இருவிழிகள் போதாதே, மூவிழியானை வணங்கிடவே மும்மலங்கள் நீங்கிடுமே. இந்த நன்னாளிலே கோளறு பதிகத்தை நன்றாக படிப்போம், இறைவனுடைய அருளினை பெறுவோம். 12 திருமுறைகள் அனைத்தையும் படிப்போம். திருவாசக முற்றோதல் தவறாது கலந்து கொள்வோம். இறைவனுடைய அருளினை பெறுவோம். இந்த பாடலை மனதிலே வைத்துக் கொள்வோம். சிவபுராணம் முழுதும் திருவாசகத்தில் உள்ள அனைத்து பதிகங்களையும் மனதிலே வைப்போம். பஞ்சாட்சர மந்திரத்தை நெஞ்சிலும் நாவிலும் என்றும் வைத்திருப்போம். ஓம் நமச்சிவாய.